நல்லா இருக்கீங்களா? முன்னாடியே வேல்மாறலோட பாட்டை கேட்டுட்டு வந்துட்டிங்களா? இன்றைக்கி எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை பூஜை தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து மாசி மாதத்தோட 2வது செவ்வாய்க்கிழமை. ஏன்னா போன செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு தைப்பூசம் வந்தது, அதோடு சேர்ந்து பௌர்ணமி இருந்தது இல்லையா? அதனால் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. இன்றைக்கி முருகரை பற்றி என்ன பேசலான்னா, இன்றைக்கி வந்து நம்ம தைப்பூசத்தை பற்றி பேசலாம். ஏன்னா தைப்பூசம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள் செய்கிறாங்கன்றதை பற்றி பேசலான்னு தான் நான் வந்து போன வார வீடியோவில் பேசலை. அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம முருகருக்காக பக்தர்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போலாம் செய்கிறாங்க, அதை எப்படி நம்மலாம் பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பேசலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த வாட்டி வந்து இன்றைக்கி வந்து என்ன பேசலான்னா, முருகருக்காக நிறைய பேர் இப்போ வந்து விரதம் இருந்தாங்க. யூடியூப் வந்த பிறகு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியுது. அதனால் பலனும் நிறைய கிடைக்கிது மக்களுக்கு. அதில் இந்த பக்தி, இந்த ஆன்மீகம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேலே வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு வழித்தடமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து யூடியூப்பு. நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து பூஜைகள்லாம் கற்றுக்கிட்டு என்ன மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க யூடியூப்பில். அது வந்து நிறைய பேருக்கு பயனும் கொடுக்குது. பெரிய பெரிய ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க கூட நமக்கு வந்து வீடியோவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டு சில பேர் வந்து பக்தி பண்ணி அதுக்குண்டான பலனை அடைஞ்சி அதுக்கப்புறம் நமக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த முருகருக்கு 21 நாள் விரதம், 48 நாள் விரதம் தைப்பூசத்துக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரதம் இருந்து வீடியோ போட்டிருந்தாங்க. தினமுமே வந்து என்னெல்லாம் செய்கிறாங்கன்றத வீடியோவை நமக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நானுமே ஒரு சில சேனலில் பார்த்தேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு செயல் நடக்கணும்னா அது எந்த வகையில் எப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு தான் அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற மக்கள் வந்து தனக்கு ஒரு விஷயம் வேணும், அது வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு நிம்மதியாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குண்டான முயற்சியை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இது வந்து பக்தியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த விஷயத்துக்கு உண்டான முயற்சி என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த முயற்சியே நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். அப்படி ஒரு வழியாக தான் இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து இந்த பக்தி பண்ணுறோம். அதில் நானும் பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போது வாரம் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இப்போ அந்த 21 நாள் விரதம் இருக்கிறது வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப அந்த அந்த தேவைன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதுக்குண்டான ஒரு முடிவை எடுத்து அதை தீவிரமாக செஞ்சோம்னாக்கா கடவுள் வந்து பலன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் பலன் கொடுக்கறதுக்கும் நல்லது செய்து மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும். எந்த ஒரு தீங்குமே யாருக்குமே எந்த கடவுளுமே செய்யாது. அது எந்த கடவுளாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த ஒரு தவறான செயலும் மக்களுக்கு எந்த கடவுளும் செய்ய மாட்டாங்க. இது வந்து நிசப்தமான உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் உண்மைன்றது தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஜெயிக்கும். அந்த பக்தியை கூட நம்ம உண்மையாக கரெக்டாக செஞ்சோம்னாக்கா அந்த கடவுள் இறங்கி வந்தே தீருவார். பக்தனுக்காக கடவுள் இருக்காருன்றத நம்பிக்கையோடு நம்ம வந்து பூஜைகள் செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். தைப்பூசத்துக்காக விரதம் இருந்தவங்க, அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்தவங்க, அந்த காவடி தூக்கிட்டு போனவங்க, அப்புறம் இந்த முதுகில் வந்து கொக்கி மாதிரி போட்டுக்கிட்டு இந்த தொங்கிக்கிட்டு போவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இவ்வளோ தூரம் முருகருக்காக தன்னை வருத்தி எவ்வளோ தூரம் பக்தி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்தாலே நமக்கு போதும். முருகரை போய் தனியாக பார்க்கணுன்றது வேறு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பக்தியோடு செய்கிற அந்த பக்தர்கள்லாம் பார்த்தோம்னாக்கே நமக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கும் ஏதாவது முருகருக்காக செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். யாராவது பக்கத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிலில் செஞ்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த சான்ஸ் இல்லை. அதனால் எனக்கு வந்து வீடியோவில் தான் நான் பார்த்தேன். யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்தது. அதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுறவங்க, கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறத பார்க்குறது, அப்புறம் அந்த பால் குடம், இது எல்லாமே நான் வீடியோவாக தான் பார்க்குறேன். நேரில் வந்து போக முடியல. அதுக்கப்புறம் இப்போ அந்த நடந்து போகிறவங்க, விரதம் இருந்து நடந்தே போவாங்க பார்த்திங்களா பழனி மலைக்கு, அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாம் அவங்களால முடியுது செய்கிறாங்கன்றத விட
கடவுள் செய்ய வைக்கிறாருன்னு தான் சொல்லலாம். ஓகேங்க, இந்த வாரம் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலகட்டத்தில் முருகரோட பக்தி எப்படி இருக்குன்னு என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து முருகரை வந்து கும்பிடாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த யூடியூப் வழியாக தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்புன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து முருகர் சிலை வச்சு வழிபடுறவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக முருகர் சிலை வந்து கையிலேயே கிடச்சிடுது. காரணம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க இல்லையா, நான் இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன்னு சொல்லும்போது அதன் மூலயமா அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த முருகரோட சிலையை வாங்கி வீட்டில் வச்சு நிறைய பேர் இப்போ பூஜை பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை? எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது யார் வீட்லேயும் முருகர் சிலை வச்சு கும்பிட்டதா நான் பார்த்ததில்லை எங்கள் ஊரில். இப்போ எல்லார் வீட்லேயுமே முருகர் சிலை வச்சுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ முருகர் வேணும், சிலை வேணும்னா இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு அந்த ஆர்டர் போட்டு வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை? இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்மளோட காலகட்டத்தில் இருந்த பெரியவங்க வந்து அதெல்லாம் ஆன்லைனில் வாங்கிறதுக்கெலாம் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே மருமக பக்தி பண்ணால் மாமியாரும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் நல்லாவும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுற அளவுக்கு இப்போ காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அது பக்தி மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுமே இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க மருமகளுக்கு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். இப்போ பக்தின்னும் போது இப்போது முன்னாடிலாம் வந்து பிள்ளையார் சிலை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய வீடுகளில் வந்து கல் சிலை, பிள்ளையார் சிலை சின்னதாக கிடைக்கும், கோவில்கிட்ட விற்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து முருகர் சிலையுமே வந்து நிறைய வீடுகளில் வந்து வச்சு பூஜிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலகட்டம் மாற காலங்கள் வந்து கொஞ்சம் மாறி மேலே வர இந்த ஆன்மீக பக்தியும் மேலே வருது. இந்த பொண்ணுங்களுக்கெலாம் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டம் போய் இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உரிய விஷயங்களை சரி பண்ணிக்கிறாங்க. அதனால் முருகர் பக்தி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, முருகருக்காகவே செய்கிறாங்க. இது வந்து சொல்ல எனக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்தை தான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். வடபழனிக்கு வந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் வேளச்சேரியிலேருந்து நடந்தே வந்தேன், பால் குடம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களாலாம் வந்து பழனிக்கு நடந்து போக முடியாது, அதனால் நாங்கள் வடபழனிக்கு நடந்தே வந்தோம் பால் குடத்தை எடுத்துகிட்டு முருகருக்காக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பக்தி எங்கே வேணாலும் பண்ணலான்றதை வந்து அவங்க பேசுகிறதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாரெல்லாம் வந்து பக்தி பண்ண ஆரம்பித்து அடுத்தடுத்த நிலைக்கு போங்க. தயவு செய்து நமக்கு நினச்சது நம்ம கேட்குறது கடவுள் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு எந்த பக்தியுமே கைவிட்டுறாதீங்க. பக்தி பண்ண நம்ம அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போவோம். கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், சரி இப்போ இவங்களுக்கு இதை செய்ய வேணான்னு கடவுள் யோசிச்சிருப்பார். ஆனால் எந்த விஷயமே கொடுக்காமல் விட மாட்டார். ஆனால் நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு விரதம் இருந்து நம்பிக்கையோடு முருகரை வழிபடுங்க. அடுத்த தைப்பூசத்துலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பேசலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை பூஜை வந்து வீடியோ போட்டுருவேன். இப்போது கொஞ்ச நாளாக வீட்டில் கொஞ்சம் வேலைன்றதுனால என்னால் உடனே செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ போட முடியல. அதனால தான் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனி அடுத்தடுத்து கரெக்டாக செய்யணும், நானும் முயற்சி பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாக வந்து இன்றைக்கி நாளைக்கு தான் வந்து நான், அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை பேசிகிட்ருக்கேன். முடிஞ்சால் இன்றைக்கே போட்டுடணும், இல்லை நாளைக்கு தான் போட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன்.